நண்பர்களே, வீட்டுக்குள்ள இன்னைக்கு 4வது ஃபேமிலியா அன்சிதாக்கான ஃபேமிலி உள்ள வராங்க போலயா. அன்சிதாவோட அம்மா, அன்சிதாவோட அண்ணன் 2 பேரும் உள்ள வராங்க போல. ஒரு மாதிரி இன்னைக்கான ஃபேமிலி ரவுண்டை பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலா பிடிக்கல ப்ரோ. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு இன்னைக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. செம போரிங்கா போயிட்டு இருக்குது. லைவே ஒரு மாதிரி எவ்வளவு ஆடியன்ஸ் பாக்குறாங்க தெரியுமா? அதிகபட்சம் லைவ் ஆடியன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஹாட் ஸ்டார்லயே வெறும் 70,000 பேர் 80,000 பேர் தான் உட்காந்துருக்காங்க ப்ரோ. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஆடியன்ஸ் அப்படி டவுன் ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் டிஆர்பி ஃபுல்லா டவுன் ஆயிரும். மேபி இந்த வெள்ளிக்கிழமை ஏதோ சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வின்னர் வர்சஸ் வின்னர் ஃபைட்னு. அந்த சம்பவம் ஏதாவது நடந்தா மட்டும்தான் வெள்ளிக்கிழமை டிஆர்பி. அப்படி இல்லைன்னா டிஆர்பிங்கிறது சுத்தமா இருக்காது. ஆனா அந்த வெள்ளிக்கிழமை சம்பவம்னு ஒன்று நடந்தா கூட எனக்கு தெரிஞ்சு பழைய வின்னர் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. மக்கள் மத்தியில் வெறித்தனமா அடி வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. அதை பத்தி உங்களுக்கான கருத்து நீங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சரி, ஓகே. வீட்டுக்குள்ள அன்சிதாக்கான ஃபேமிலி வராங்க. அன்சிதாக்கான அண்ணன், அன்சிதாக்கான அம்மா வராங்க. உள்ள வந்து அன்சிதாக்கான அண்ணன் ஒன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்சி வந்து சண்டை போடணும்னா சண்டை போட்டுருவா, கோவம் வந்துச்சுன்னா கத்திருவா, கோவம் தான் சண்டையை போட்டுருவா. ஆனா அந்த கோவம் போன பிறகு சண்டையை போட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் கழிச்சு அவளே சமாதானம் ஆயிட்டு அவளே நேரா வந்து பேசிடுவா. அதுதான் அன்சி. நீங்க நினைக்கிற மாதிரி அவ அந்த கோவத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த கோவத்தோட சுத்துறாள் அன்சி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ரீசெண்டா அன்சிதாக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு வன்மத்தை வச்சுட்டே சுத்துறாங்க, அந்த கோவங்கள் அப்படிங்கிறத வச்சுட்டே சுத்துறாங்க, அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிறாங்க. ஒரு சண்டை போட்டா கூட அந்த சண்டை முடிஞ்ச கொண்டத்துல வந்துட்டு நார்மலா பேசுற மாதிரி பேசிட்டு அடுத்த நாளே திருப்பி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அன்சிதாக்கு ஒரு இது மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கு தான் அவங்க அண்ணன் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அவ எப்பவுமே அன்பா தான் இருப்பா, எல்லார்ட்டையுமே அன்பா தான் இருப்பா, சண்டை போடுற இடத்துல சண்டை போடும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுல நம்ம அன்சிதாவோட அம்மாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அன்சிதாவோட அம்மா சம்மந்தி செஞ்சு அது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல. இதுல அம்மா என்ன பண்றாங்கன்னா, சம்மந்தி செஞ்சு அதை சாப்பாடுல போட்டு அப்படி பெனஞ்சு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அதை அப்படி பெனஞ்சு அப்படி எல்லாருக்கும் அவங்களே ஊட்டி விடுறாங்க கையால. வாவ், பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அதில் அன்சிதா வந்து எமோஷனலாகி பேசுகிறாங்க. நான் வாழ்றதே உங்களுக்காண்டி தான், நான் ஓடுறது எல்லாமே உங்களுக்காண்டி தான், எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் எமோஷனலாகி பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், ஃபேமிலினால அப்படி தான் இருக்கும். கடைசியில் வெளியே போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சாச்சு. ஒரு மாதிரி இன்னைக்கான ஃபேமிலிலாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்காதீங்க தயவுசெய்து. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ கூட பவித்ரா ஃபேமிலி ஆக்சுவலாக உள்ளே இருக்காங்க. பவித்ரா ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பவித்ரா மாதிரியே ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்படி பரபரன்லாம் இல்லாமல் ரொம்ப காமா பவித்ரா கூட்டு அழகாக வெளியே கூட்டு உட்காந்து, பவித்ரா நீ நல்லா தான் கேம் ஆடுற, தொடர்ந்து கேம் ஆடு, சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி. ஆனால் அவங்க தம்பி மட்டும் கொஞ்சம் டப்பன்னு பேசிடுறாப்புல. அந்த குட்டி பையன் ரொம்ப பாசமாக இருக்கான் ப்ரோ. அந்த குட்டி பையன் சம பாசமாக இருக்கான். அவங்க தம்பி இருக்காங்கல்ல, அது ஆக்சுவலாக உள்ள வந்திருக்க பவித்ராவோட தம்பியா. பவித்ராவோட தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, பவித்ராக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. பதில் நீ அப்படியே கேம் ஆடி இருக்கலாம், எப்படி ஆடி இருக்கலாம், இங்கே ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்ட, அந்த இடத்துல ஒன்று தப்பா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி பவித்ராக்கு பயங்கரமா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அட்வைஸ் கொடுக்கும் போதே டக்குன்னு அந்த இடத்துல திட்டாத, அதுக்கு ஏதோ பேர் வச்சிருக்காங்க. அந்த பவித்ராக்கு ஆக்சுவலா அந்த குட்டி பையன் ஒரு பேர் வச்சிருக்காங்க, டோலுவா ஏதோ சம்திங் ஒரு பேர் வச்சிருக்கான் ப்ரோ. ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கான், அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுறான். திட்டாதன்னு பயங்கரமா வந்து ஒரு மாதிரி பாதுகாத்துக்கிறான் ப்ரோ. அந்த குட்டி பையன் பாக்கி ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு. திட்டாத அப்படின்ற மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த அவங்களோட தம்பி வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு எல்லாம் பிக் பாஸ் வேற மாட்டிட்டாங்க ஒரு சம்பவத்தில். மைக்கு சரியா போடலன்னு சொல்லி பிக் பாஸ் வேற பேருக்கு டாஸ்க் செய்யுங்க அப்படின்னு பிக் பாஸ் பவித்ரா கேட்டு பார்த்தாங்க. பாஸ் அப்படின்னா டாஸ்க் தான் பவித்ரா செய்யுங்க அப்படின்னா, இங்க தரமான ஒரு டாஸ்க்கை தம்பி கொடுத்து விட்டாப்ல. அக்காக்கு என்ன டாஸ்க் தெரியுமா? வீட்டுக்குள்ள ஒருத்திட்டே போயிட்டு அங்க உட்காந்துருந்த ஒரு கேங், அந்த கேங்கிட்ட போயிட்டு பாட்டம் 3 யார் உங்களோட கெஸ்ட்ல இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாச்சு. அங்க போனா பூரா ஃபைல் சேஃப் கேம் ஆடிட்டாங்க. யார் தீபக் எடுத்த அடுப்புல பாட்டம் 3 பாட்டம் 3 பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லி. ஏன்னா அந்த 4 பேர் தான் அங்க சுத்தி உட்கார்ந்து இருந்தாங்க. 4 பேர் மாத்தி சொல்லிக்கிட்டாங்க. அதுக்குள்ள பிக் பாஸ் வந்து உள்ள வந்து உட்கார்ந்து கொஸ்டின் கேட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டாங்க. உள்ள போனா அதே மாதிரி தான் சேம் எல்லா ஃபேமிலிட்டையும் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் குறை நிறைகள் இருந்தா பேசுங்க அப்படின்னு மாதிரி. அதை வந்து பிக் பாஸ் சொல்லும்போது தம்பி வந்து ஒரு சில விஷயங்களை போட்டு டிமாண்ட் அடிக்கிறப்பல முக்கியமா விஷால் கிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்டாங்க. என்னன்னா, விஷால் வந்து ஒரு சில இடங்கள்ல பேசியிருப்பான், யார் அன்சிதா கூட சேர்ந்து பேசியிருப்பான். அன்சிதாட்டே தர்ஷிகாட்ட உட்காந்து பேசியிருப்பான். என்ன பேசியிருப்பான்னா, நீயும் நானும் நம்ம பேசுறது வந்து பவித்ராக்கு ஏத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு என்னவா பிரச்சனை, நம்ம எப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன எரியுதாமா அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பேசியிருப்பான் விஷால். ஓகேவா? அந்த டாபிக் எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, எங்க அக்காக்கு எரியெல்லாம் இல்லை பிரதர், எங்க அக்கா வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணாங்க. ஓகேவா? எரியெல்லாம் இல்லை பிரதர், நீங்க அப்படி பேசாதீங்க, அவங்க தர்ஷிகாவோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால தர்ஷிகாவுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸை கொடுத்தாங்க, நீங்க அதை தப்பா எடுத்துட்டு நிறைய வார்த்தைகளை விட்டுட்டீங்க, அதுதான் கொஞ்சம் பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. அவங்க ஒன்றும் பொறாமப்படல, வயிறு எரியெல்லாம் செய்யல பவித்ரான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கொஸ்டின் வச்சிருப்பாங்க. இல்லை விஜய் விஷால் எப்பவும் போல நாங்கள் காமெடிக்கு தான் பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாப்ல. அப்படியே ஒருத்தட்டே லைனா ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பேர்ல அவங்க அம்மாவை அங்க
அங்கேருந்து ஃபோன் கால் அனுப்பிவிட்டாங்க. பாவம் அவங்க அம்மாவும் பாட்டியும் பேசணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் பேசினா சுத்தமாக அப்படி எமோஷனல் ஆகிட்டாங்க, பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. பயங்கரமாக உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க, ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு, ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை முடிச்சா வீட்டுக்குள்ளே தம்பி போட்டு பொழக்கிறாப்புல எல்லாரையும். எவன் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அடிதான். ஏன்னா இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பேரில் தம்பி அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாப்ல. அதனால பிக் பாஸ் மேலேருந்து ஒரு வார்னிங் வேறு கொடுத்துட்டாப்ல. கொடுத்து முடிச்சா நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா? நோண்டி நோண்டி கேள்வி கேட்க கேட்க அவர் சும்மா இருக்காரா போட்டு பொழக்கிறாரு, என்ன கேட்டாலும் பொழக்கிறாரு. இதில் தம்பியை தான் ஒரு நேரம் சொல்லிடுவாப்ல. அந்த வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த தம்பி வந்து அக்காவுக்கு டாஸ்க் கொடுத்துருப்பாப்ல. அப்போ டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக முத்துக்குமரன் சொல்லுவான்னு நினைக்கிறேன், வெளியே வச்சு நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, அடுத்த கண்டஸ்டன்ஸ் நீங்கள் தான் அப்படி சொல்லும்போது நான் வேணா இப்போவே ஸ்வாப் பண்ணிக்கவான்னு சொல்லிட்டு தம்பி தான் கேட்பாப்ல அந்த இடத்துல. ஓகேவா? அதை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள லிவிங் ரூம்ல உட்காந்து பேசும்போது டக்குன்னு பேச்சுவாக்கில் முத்துக்குமரன் சொல்லுவாப்ல, அப்படியே மாத்திக்கோங்க, ஸ்வாப் பண்ணிக்கோங்க, உங்க பேரை தம்பிக்கோன பேரை சொல்லி ஏதாவது சொல்லுவாங்க, ஸ்வாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது நான் வேணா உங்க பேரை மாத்திக்கவா, முத்துக்குமரன் பேர சதீஷ்குமார்னு வந்துருவான்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை போட்டு தம்பி பொழந்துட்டு இருக்காப்ல. ஒரு மாதிரி சூப்பரா பேசினாப்ல, நல்லா இருந்துச்சு. எல்லார்ட்டையும் நல்லா பேசினாப்ல, எல்லாருக்கும் நல்ல ஒரு பாராட்டுகள். அன்சிதாக்கு நல்ல ஒரு பாராட்டுகள். அன்சிதாவும் அவங்க பேர் என்ன முத்துக்குமரனும் சேர்ந்து பேசின அந்த டைலாக், நொய் 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 டிக்காதடா அப்படிங்கிற டைலாக். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினை பார்த்து ஒரு நாள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, உனக்கு மட்டும் டொயின் டொயின் எனக்கு மட்டும் கோயின் கோயின் அப்படின்னு மாதிரி சம்திங் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு மறந்து போச்சு அந்த டைலாக். அதெல்லாம் சொல்லி ஆக்சுவலாக எல்லாரும் பாராட்டிட்டு, அருண் சூப்பராக கேம் ஆடுறீங்க, ரயான் ஐயோ முக்கியமாக நீங்கள் பயங்கரமாக அனலைஸ் பண்ணுறீங்க, கேம்லாம் சூப்பராக இருக்கு, பட் கொஞ்சம் தனியாக கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் ரயான் என்ன போகிறான்னு தெரியல. பாவம் ரயான் காலையில இருந்து ஒரு மாதிரி நேத்து அவங்க அக்கா சொல்லிட்டு போனதை விட்டு இன்னும் வெளியே வரல, ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கான். ஓகேவா? அவன் யாரு கூட கனெக்ட் ஆக மாட்டேங்கான், ஒரு மாதிரி தனியா சுத்திட்டு இருக்கான். இதுல இப்ப தம்பி போகும்போது கூட தம்பியும் சூப்பர் அனலைஸ் பண்றீங்க, உங்க கேம்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு பூஸ்ட் இல்ல, கொஞ்சம் தனியா கேம் ஆடுறீங்களா அப்படின்னு போயிட்டான். தனியா கேம் ஆடணுமான்னு சொல்லிட்டு அவன் முழிக்கிறான். என்ன ப்ரோ சொல்றீங்கன்னா, இல்ல நீங்க தனியா கேம் ஆடினா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு திருப்பி கூட கொஞ்சம் ரயான் லோ ஆயிட்டான். ரைட்டா, நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை போட்டு அடிக்க ரெடியா இருக்காங்க போல, நம்ம இதுல எதுவும் பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரயான் வந்து லோவாகி தான் இருக்கான், காலில இருந்து லோவாகி தான் இருக்கான். அவன்கிட்ட அந்த பழைய எனர்ஜி இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? அவங்க அக்கா தான். அவங்க அக்கா தான் ப்ரோ, நான் இப்பவும் சொல்றேன், அவங்க அக்கா தான். சொன்னேன்ல, அவனை சும்மா விட்டுருந்தா கூட அவன் டிக்கெட் ஃபினாலேக்கு போராடி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். இப்போ லோவா வேற இருக்கானா, யார்கிட்டையும் பெருசா பேசல. ஸோ யாருமே இந்த டிக்கெட் ஃபினால ஒரு இம்மியில கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா தனியாக தான் போராடி ஆகணும். போராடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போராட்டம் தான் இதுக்குனால தீர்வா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா அவர் போராடட்டும். மொத்தத்தில் தம்பி அவர்கள் போட்டு வெளியூர் வெளுத்து விட்டாப்ல வீட்டுக்குள்ள எல்லாரையும். ஒரு மாதிரி ஃபன்னான கான்வர்சேஷன் தான், பெருசா எதுவுமே இல்லை, ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அன்சிதாக்கான ஃபேமிலி உள்ள வருவாங்க. அன்சிதாக்கான ஃபேமிலியும் பெருசா இருக்குமான்னு கேட்டால் மேபி எமோஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், பெருசா எதுவுமே இல்லை. இனி நாளைக்கான ஃபேமிலி, ஏன்னா நாளைக்கும் 2 ஃபேமிலி தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நாள், நேற்று ஒரு நாள் வந்தாச்சு, 8 ஃபேமிலி வந்துட்டாங்க. இன்னும் 4 ஃபேமிலி இருக்கு. பட் நாளைக்கு 2 ஃபேமிலி தான், அதுக்கு அடுத்த நாள் 2 ஃபேமிலி இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி கொண்டு வர போறான்னு தெரியல. இல்ல மேபி நாளைக்கு 4 ஃபேமிலி கொண்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ள நிறைய வர போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய பிளான் இருக்கான், வீடு வந்து 2ஆ வெடிக்க போகுதுன்னு சொல்றாங்க. திரும்பி ஒன்று சொல்றேன், அந்த அக்கா டைட்டில் வின் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சத்த காட்டாம இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி இந்த சீசன்ல சும்மா தேவையில்லாம வந்து சப்போர்ட் பண்றாங்க பேர்ல ஆல்ரெடி மக்கள் கிட்ட நெகட்டிவ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. திருப்பி வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒன்று கேட்கறேன், அதை கேட்கறேன், நான் மாஸ் பண்ண போறேன், கெத்து காட்ட போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு சில விஷயங்களை பண்ணாங்கன்னா அப்புறம் நீங்க எப்படி பண்ணீங்கன்னா வெளியே மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஹர்ட் தான் வரும். ஓகேவா? ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் வின் பண்ணிட்டு போயாச்சு. அந்த வின் பண்ண மூமெண்டோட கிளம்பிட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டை பார்த்து லைஃப்ல மேல போக பார்க்கணும். அதை விட நம்ம கூட இருக்க ஒருத்தன் நாங்க அடி வாங்கிட்டு இருக்கானே அவனை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு திருப்பி கீழே இறங்கி வந்து கீழே இறங்கி இருந்து சண்டை போட ஆரம்பிச்சுன்னா அது உங்களுக்கு தான் நெகட்டிவ். அது உங்களோட கையில இருக்கு, பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் திருப்பி ஒன்று சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க ஏதாச்சும் ரொம்ப வித்தியாசமா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான்லாம் பேசுவேன் ப்ரோ.